அதுதான் சித்தத்தில் வைப்பா. ஓநாய் வளர்த்த பிள்ளை 4 காலில் தான் நடக்கும், மனுஷன் வளர்த்த ஓநாய் 2 காலில் நிற்கும். அதுதான் வித்தியாசம். அப்போ அந்த குழந்தை வளர்றா தினந்தோறும். இன்றைக்கும் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் பெரியாழ்வார் வந்து பூஜை பண்ண நரசிம்மர் சன்னதி இருக்கும், அங்கே ஒரு கதவு உளுத்து போயிருக்கும், அந்த கதவை திறந்துட்டு தான் வந்து அவர் பூஜை பண்ணுவார். இது இருக்குது. இதெல்லாம் வரலாற்றிலே நடைபெற்ற உண்மைகள், கற்பனைகள் அல்ல. அதில் ஆண்டாள் தன் அழகை பார்த்து கொண்ட கிணறு இருக்குது. இப்போ அதை பைத்தி முடிச்சு போய் அது தெரியாமல் அதில் கொண்டு போய் காசை போடுறது. அது பாருங்கள், அந்த கிணத்துக்குள்ளே இத்தனை சில்லறை இருக்கும். அதில் இப்போ கொஞ்ச நாளாக எல்லோரும் 10 பைசா 3 பைசா என்ன செல்லாது பாருங்கள், அது வீட்டில் வச்சுருக்கிறதோட குளத்தில் போட்டுடலாம். ரொம்ப புண்ணியம். நான் கேரளாவில் எர்ணாகுளத்தில் பேசும்போது அங்கே இருந்த மலையாளத்துக்காரங்க கேட்டாங்க, எங்கே உங்கள் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு எதை செய்கிறதுனே தெரியாதான்லாம். ஏன்பான்னு, ஐயப்பன் கோயிலுக்கு வந்தால் காசை வீசி வீசி எறிகிறாங்க சன்னதிக்கு முன்னால், அதை யாரும் எடுக்க மாட்டான். ஐயப்பன் கோயில் சன்னதிக்கு முன்னால் காசை வீசினா யாரும் எடுக்க மாட்டாங்க. அது யாரும் எடுக்கல, எல்லார் காலையும் மிதிப்படுது. உங்கள் தமிழ்நாட்டுக்காரன் தான் இப்படி காசை கொண்டு வந்து வீசி எறிகிறான். லட்சுமியை காலில் மிதிக்கலாமா? இருக்குமா காசு கேட்குறான். எதை எப்படி செய்யணும் அதை புரிஞ்சுக்கணும். அர்த்தமில்லாத பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கக்கூடாது. அந்த கிணத்துல தான் அப்போ கண்ணாடி கிடையாதுமா. கண்ணாடி இருந்திருக்கு, அவள் கிணத்துல ஒன்றும் அழகு பார்க்கறது, யாரோ கட்டி விட்ட கதை. ஏன்னா உக்கமும் தட்டொழியும் தந்துண் மணாளதே இப்போதே நீராட்டு வாய்ம்பா. உக்கம்னா கண்ணாடி. உன் புருஷங்கிட்ட கண்ணாடி, நாங்கள் அழகு பார்த்துக்கிறதுக்கு கண்ணாடி உன் புருஷங்கிட்ட கொடுத்து அனுப்பு, அவரே எங்களுக்கு கொடுத்தா தான் அதில் பெருமை. அதனால் அதை குடும்பம் அப்போ கண்ணாடி இருந்திருக்குன்னு தெரியுது. அப்போ அவள் கண்ணாடியில் போய் பார்க்குறதுக்கு பதிலாக இதில் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் கண்ணாடி முன்னால் பெண்கள் நிற்க மாட்டாங்க. வீட்டில் இத்தினோடு கண்ணாடி இந்த பொட்டு வச்சுக்கத்தான், அதை கூட குழைச்சி தானாக தான் வச்சுக்குவாங்களே தவிர கண்ணாடி பார்க்க மாட்டாங்க. இப்போது பாத்ரூம்லேருந்து கண்ணாடி தான், கண்ணாடி விட்டு நகரவே மாட்டேங்குதுங்க இந்த காலத்தில். அப்போ கண்ணாடி கிடையாது, பார்க்க மாட்டாங்க, பார்க்கக்கூடாதுமா, அது தப்பாக சொல்லுவாங்க. கண்ணாடி முன்னால் ரொம்ப நேரம் நின்னா, விளக்கு வச்ச பிறகு அலங்காரம் பண்ணினா அந்த பொண்ணுக்கு பேரே வேறு. மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் விளக்கு வச்சு தலை சீவி பவுட்ரு போட்டால் யாரை மயக்கம்பாங்க. அப்போ அந்த குடும்ப பொண்ணு செய்ய மாட்டா இந்த காரியத்தை. ஆனால் தலைவாராமல் இல்லை, அவங்க பொட்டு வைக்க இன்னும் பார்க்க போகிறோம், நாம்பளாவது அலங்கோலமாக நிற்கிறோம். மாலையானால் அந்த கட்டியிருந்த புடவை நல்ல கொசுவி உதறி மறுபடியும் கட்டிட்டு மூஞ்சி கழுவி பொட்டு வச்சு தலையெல்லாம் 300 வாருதும்பாங்க. இந்த பாட்டி 90 வயசு வரைக்கும் பண்ணுவாள் அழகாக, ஒரு நாளை போல் சலிக்காமல். ஏன்னா திரும்பி வர்ற கணவனுக்காக வேண்டி நாம் அலங்கோலமாக இருக்கக்கூடாதுன்னு. இப்போ சினிமாவுக்கு போனால் தான் மேக்கப்பு, ஷாப்பிங் போனால் தான் மேக்கப், வீட்டில் இருக்கும்போது கிடையாது. வாங்கி தந்த புருஷன் அந்த புடவையை பார்க்குறதே இல்லை. ஏன்னா அவன் போன பிறகு தான் ஆஃபீஸுக்கு கிளம்புவா, அப்போ தான் அதை கட்டிட்டு போவா. சாயந்தரம் வீட்டுக்கு வந்தவுடனே அதை அவுத்து வச்சு அந்த ஒரு உரை இருக்க நைட்டியை மாட்டிக்க வேண்டியது. அவன் பார்க்கவே மாட்டான். அவனை பிடுங்கி எடுத்து 15,000க்கு புடவை வாங்கி கொடுத்து ஊரில் இருக்கிறவன் தான் அதை பார்ப்பானே தவிர கட்டின புருஷன் அந்த புடவையை பார்க்குறதுக்கே சான்ஸ் கிடையாது. எல்லாம் தேசிய உடை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த இரவு நேர நைட்டியை பகல் நேரமும் போட்டுக்கொண்டு பால் வாங்க போகிற கொடுமை இந்த மண்ணில் மட்டும்தான், இந்த மண்ணில் மட்டும்தான். வெளிநாட்டில் அவ்வளோ மோசமாக அலங்காரம் பண்ணுற பாரிஸ்லேயோ லண்டன்லேயோ அந்த இரவு நேர உடையை பகலில் போட்டுக்கொண்டு வரமாட்டாங்க. அதுக்கு பேர் நைட்டின்னு தான் பேர். இன்னும் ஒரு வீட்டுக்கு போனால் 9 கஜம் புடவையை மடிசார் வச்சு கட்டியிருந்தா அவள் பாட்டி, ஒரு 6 கஜத்தில் நூல் புடவை கட்டியிருந்தா அவள் அம்மா, ஒரு சில்க் புடவை கட்டியிருந்தா அவள் அக்கா, பாவாடை தாணி போட்டிருந்தா பெரிய பொண்ணு, கவுன் போட்டிருந்தா கடைசி பொண்ணு. பார்த்தே உறவு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சோபாவுக்கு போட்டிருக்கிற உரையிலேருந்து பாட்டியிலேருந்து பேத்தி வரைக்கும் ஒரே நைட்டி. இதில் பாட்டியது பேத்தியதுன்னே தெரியல. இன்னும் சொல்ல போனால் ஆண்கள் உடை மாறலை, இன்னமும் வேஷ்டி இருக்குது. ஏதோ ஆங்கிலேயன்கிட்ட வந்து கற்றுக்கொண்ட பேண்ட் வேலைக்கு போகிறப்ப தான் வேஷ்டி கட்டுறாங்க. இன்னும் லுங்கி கூட பல பேர் கட்டுறது கிடையாது, வேஷ்டி தான். பேர் மாறல, இன்னமும் ராமசாமி இருக்கார், நாகசாமி இருக்கா, சுப்பிரமணியம் இருக்கா, இல்லை. இந்த பெண்களுக்கு தான் பேரே மாறிப்போச்சு. ஒரு வீட்டில் கூட லட்சுமி கிடையாது. முன்ன வீட்டுக்கு ஒரு லட்சுமி இருப்பாள், ராஜலட்சுமி, விஜயலட்சுமி, சந்தான லட்சுமி. லட்சுமி கிடையாது, பார்வதி கிடையாது, சரஸ்வதி கிடையாது, ஒரு சாமி பேரும் கிடையாது. இப்போ எல்லாம் சபூன்யா, என்னென்ன கன்றாவியோ நாய்க்கு வைக்கிற பேரெல்லாம் இதுக்கு. பெண்களுக்கு தான் தப்பு. அந்த பெண்கள் சரியானபடி இருந்தால் அடுத்த தலைமுறை வாழும். மாற்றிக்கணும். நீங்கள் நல்லது எத்தனை படிக்கிறீங்க, திருப்பாவையில் இல்லாத, விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இல்லாத, தேவாரத்தில் இல்லாத, லலிதா சகஸ்ரநாமத்தில் இல்லாத அழகான பேரா? லலிதாங்கிற பேர் அழகில்லை, காயத்ரிங்கிற பேர் அழகில்லை, ஜனனிங்கிற பேர் அழகில்லை. அருணாச்சலன் வச்சா அருண்னு கூப்பிட்டு தொலைய மாட்டேன். அருணாச்சலன் வச்சா அது பழைய பேர், தேஜஸ். அது என்ன பேசும், அதுக்கு அழகே இல்லை, அதுக்கு பேர் தேஜஸ். தப்பு. இப்போ இங்கே இவர் வச்சால் சுரும்பார் கோதை, வண்டுகள் மொய்க்கின்ற தேன் நிறைந்த மாலை.
அவளுக்கு வச்ச பேர். கோதாட்டு சீலம்னே பேர். ஏன்னா வண்டுகள் எப்போ மொய்க்கும்? நல்ல வாசனை இருக்கணும், நல்ல தேன் இருக்கணும். அது மாதிரி நல்லவர்கள்ட்ட இருக்கிற நல்ல குணங்களை கண்டு தான் பகவானுக்கிட்ட வருவான், இவனா எட்ட போயிடுவான். இப்போ இந்த குழந்தை அப்பா கூடயே போகிறது, அங்கே இருக்கின்ற பெரிய மன்னாரத்தான் வணங்குறது எல்லாமே. அப்படி வணங்கி கொண்டிருந்த குழந்தை தினந்தோறும் இந்த விஷ்ணு சித்தருக்கு என்ன வேலை? மாலை கட்டி கொண்டு போய் கொடுப்பது. மலர்களை எடுத்து அதை மாலை கட்டணும். ஒரு செடி வச்சு அந்த செடியில் இருக்கிற 4 பூவை பறித்து சாமிக்கு போட்டால் அது உத்தமம். காசு கொடுத்து வாங்கி போட்டால் அது மத்தியமம். வாக்கிங் போகிறேங்கிற பேரில் அடுத்த வீட்டு செடியில் இருக்கிற பூவை திருடிட்டு வந்து போட்டால் அது அதமம். இப்போ அதான் நடக்குது. நான் கஷ்டப்பட்டு செடி வச்சுருப்பேன், இத்தனை பெருசாக அரளிப்பு பூக்கும். விடிகாலத்தில் 5:30 மணிக்கு வாக்கிங் வர்றவர் ரொம்ப தாமசமாக அதை எடுத்து போட்டுக்கிட்டு போயிடுவார். நம்ம வந்து பார்த்தா இருக்காது. நான் அதுக்காக 5 மணிக்கே எழுந்து வாசலில் உட்காந்துக்குவேன். சார் பறிக்காதீங்க சார், சாமிக்கு வேணும். பறிக்காதீங்க சார், சாமிக்கு வேணும். அதுக்கு அவர் பதில் 4 பூ பறித்தா குறைஞ்சி போயிடுவீங்களா? எடுக்கிறது பிச்சை, ஏறுறது தந்த பல்லாக்குமா, திருடுறது அதில் திட்டு வேறு. எனக்கு அப்புறம் கோவம் வந்து, இதை கொண்டு போய் பூவை போட்டிங்கன்னா உங்களுக்கு பாவம் தான் வரும். ஏமா காத்தால சபிக்கிறீங்க பார். சபிக்கிறது இல்லை, உண்மை அது. வேதம் சொல்லுகிற வார்த்தை. நாம் பூ வைத்து போடணும். அதுதான் வீட்டில் ஒரு துளசி செடியாவது வைக்கணும். துளசி மாடத்தில் மட்டும் இல்லாமல் ஒரு தொட்டியில் வச்சா அந்த துளசியை கிள்ளி நீ சாமிக்கு போடலாம், அதை போடலாம். அதனால் வாங்கி போடுறது மத்தியமம், திருடி போடுறது அதமம். இப்போ இவர் மலர்களை வைத்து அதை கட்டுறார், மாலையாக கட்டி கொண்டு போய் போடுகிறார். இதை மிக அழகாக பெரிய புராணத்தில் சொல்லும். சிறு தொண்டர் தேடிக்கொண்டு சிவபெருமான் வருகிறார். சிறு தொண்டர் ஒரு விரதம் வச்சுருந்தார். என்ன? சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடுவேன். இதை மேலெழுந்த வாரியாக நல்லா இருக்குது. ஆனால் யார் சிவனடியார்? பட்டை போட்டவனெல்லாம் சிவனடியாரா? கொட்டை கட்டவனெல்லாம் சிவனடியாரா? நம்ம சிவாயை சொல்லிட்டா அவன் சிவனடியாரா? அப்போ பட்டை போடலை, நெத்தியில் விபூதி போடலைன்னா அவன் சிவபக்தன் இல்லையா? உள்ளத்தில் இருக்கணும். இவர் சொன்னார் சிவனடியார். சிவனடியாருங்கிறது எவன் அந்த கோலத்தில் வர்றானோ அவனுக்கு மட்டும்தான் சாப்பாடு. பசி எல்லாருக்கும் பொது. எறும்புலேருந்து யானை வரைக்கும் பசி எல்லாருக்கும் பொது. பசிச்சவனுக்கு சோறு போடணுமே தவிர இந்த வேஷத்தில் வந்தால் தான் சோறுனா தப்பு. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்னு ஒருத்தர் வங்காளத்தில் இருந்தார். ராமகிருஷ்ணன் சொல்வார், ஒரு விருந்துக்கு போகிறார். இந்த மேல்நாட்டு முறை என்னென்னா, ஒவ்வொரு விருந்துக்கு போகிற போது இன்ன உடை தான் போட்டுட்டு போனோன்னு உண்டு. நைட்டு டின்னர் ஆனால் அதுக்கு இப்படி தான் வரணும், கண்ட உடை போட்டு வரக்கூடாது. மத்தியானமாக இருந்தால் இப்படி, மாலை பாட்டு. இன்றைக்கி மேல்நாட்டில் அதுக்குன்னு தனித்தனியாக உடை வைத்திருப்பான். இவர் சாதாரணமாக மூலக்கச்சை வச்சு ஒரு வேஷ்டியை கட்டிட்டு ஷர்ட்டு போட்டுட்டு போனார். காவலாளி உள்ளே விடலை. அது வெள்ளக்காரன் நடத்துறது, பெரிய பணக்காரர், திவான் பகதூர் பட்டம் வாங்கினவர் நடத்துகிறார். உள்ளே விட மாட்டேன்ட்டான். இந்த உடை போட்டு கொண்டு வந்த அவர் மிகப்பெரிய அறிவாளி. வங்காளத்தில் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் மிகப்பெரிய அறிவாளி, ராமகிருஷ்ணனே வியக்கக்கூடியவர். உள்ளே விடலை. வீட்டுக்கு போய் கோட்டு சூட்டும் போட்டு வந்தார். இவன் உள்ளே விட்டான். உள்ளே போய் பந்தியில் உட்கார்ந்த உடனே அங்கே வச்ச ஸ்வீட்டெல்லாம் எடுத்து இந்த பையில் போட்டார். பாயசத்தை எடுத்து இந்த பக்கம் ஊற்றுனார். ஆனால் வித்யாசாகர் இப்படி தப்பு பண்ணுறாரு. அப்போ ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு இல்லையா இந்த விருந்து, இந்த உடைக்குத்தானே பந்தியில் உட்கார வச்சா, அப்போ இந்த உடைக்குத்தானே அது போய் சேரணும், அதனால் அதுக்கு போடுறேன்னார். வயிற்றுக்கு சோறா பட்டு புடவைக்கு சோறா? இன்றைக்கி நடத்துறதில்ல. பட்டு புடவை கட்டிட்டு ஊற்றி வந்தால் பந்தியில் முன்னாடி, பருத்தி புடவை கட்டிட்டு ஊற்றி வந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவள் வெயிட் பண்ணுறாலும் இவ தலை வெயிட்டு நல்லாவே தெரியுதுங்க. அப்படிப்பட்ட வீட்டுக்கு போகக்கூடாது, போகவே கூடாது. நான்லாம் யாராவது பணக்கார வீட்டில் கூப்பிட்டா வேணும்னு 30 ரூபா புடவை கட்டிட்டு போவேன். ஒரு ஏழை வீட்டில் கூப்பிட்டா பிரமாதமாக பெரிய ஜரிகை போட்டு, ஏன்னா நம்ம நிறைய நகை போட்டு ஜரிகை போட்டு போனால் அவன் நினைப்பா, ஐயோ என்ன கௌரவம் பண்ண இவங்க வந்திருக்காங்க இல்லையான்னு. பணக்கார வீட்டில் பட்டு புடவைக்கு மரியாதை வேண்டாம், நீ எல்லாரையும் மதிக்கிறியா பார்க்கலாம். அப்படி மதிக்கலையா வேண்டாமே. அப்போ அதனால் வயிற்றுக்கு சோறு போடணும். இவர் அலங்காரத்தை பார்த்தார். இதை சிவபெருமான்னு சொல்லுவார். அவர் தேடிட்டு போயிட்டார். வாசலில் வந்து அவர் மனைவி கிட்ட கேட்குறார், தொண்டனார்க்கு எந்நாளும் சோறளிக்கும் வண்டார்பூன் தாராய் சிறு தொண்டர் மனையில் உள்ளாரோ? வண்டுகள் மொய்க்கின்ற பூக்களாலே கட்டப்பட்ட மாலையை அணிந்திருக்கின்ற எந்நாளும் சோறு போடுகிற சிறு தொண்டர் வீட்டில் இருக்காரா? எவனாவது ஒருத்தன் பசியில் இவ்வளோ விளக்கம் சொல்லுவானா? உங்கள் வீட்டுக்காரரே வராரு, நீ நல்லா அழகாக பிரமாதமாக பட்டு புடவை கட்டி அலங்காரம் பண்ணிட்டு நிற்கிற. அவர் சாப்பிட வராரு. அன்றைக்கி அவருக்கு பசி. 12 மணிக்கு சாப்பிட வேண்டிய மனுஷன் 4:30 மணிக்கு வரார். ஆஃபீஸில் ஏகப்பட்ட பிரச்சனை, ஏதாவது தின்னா போதுன்னு வந்து உட்கார்றாரு. அப்போ நீங்கள் போட்டுட்டு, ஏங்க என் புடவை எப்படி இருக்குது? அவர் வாய் திறப்பாரா? குழம்பு ஊற்றுட்டுமா? 4 வாய் தின்னுபிட்டு தான் நிமிந்தே பார்ப்பார். அந்த நேரத்தில் அதே 4 நாளைக்கு முன்னாடி அவர் ரிலாக்ஸாக ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துருக்கார்.
அன்னைக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணிட்டு போட்டால் இந்த பச்சை புடவை கட்டிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு கை நிறைய விளையல் போட்டு நீ போடும்போது மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னு புகழ்ந்த வாய் தான். ஆனால் இன்றைக்கி பசியோடு வந்தபோது நீங்கள் அலங்காரம் பண்ணிட்டு நின்னா என்ன கேட்டாலும் பதில் வராது, கூட சொல்ல மாட்டார், சாப்பிட்றதுலே கண்ணா இருப்பார். பசியோடு இருக்கிறவனுக்கு எல்லாம் மறந்து போயிடும். இவர் காத்தாலேருந்து சாப்பிடலையா, நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன், காலையிலேருந்து சாப்பிடலன்னு சொல்லி சாயந்தரம் 5 மணிக்கு வர்றார் சிறுத்தொண்டர் வீட்டுக்கு. அந்த பசி முத்தி போகிற நேரத்தில் ஏமா அவர் இருக்காரான்னு தான், அவர் பேரை கூட சொல்ல மாட்டோம், அவர் இருக்காரா, சாப்பாடு இருக்கா, அதான் முதல்ல கேட்போம். இவர் வர்ணிக்கிறார், வண்டுகள் மொய்க்கின்ற மலர்களாலே கட்டப்பட்ட மாலையை அணிந்திருக்கிற தொண்டனாருக்கு சோறு போடுகிற சிறு தொண்டர் வீட்டில் உள்ளாரா. இவ்வளவு நேரம் பைத்தியக்காரர் கூட பேச மாட்டான்.